அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். டேய் கர்ரா கர்ரா அப்படின்னு மிரட்டக்கூடிய ஒரு தலைவன் அமெரிக்காவுக்கு வரணும். வராத வரைக்கும் இந்த யுத்தம் முடிவடையாது. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இடையிலான இந்த போர் ஒரு யதார்த்தமான, அதுவும் உண்மையான விடயங்களை சிலதை சொல்லிதான் ஆகணும். இந்த அரபு நாடுகளை பொறுத்தவரையில் இந்த கல்ஃப் ஜிசிசி நாடுகள் தொடர்ந்து கண்டனம் தெரிவிக்கும். ஏதாவது ஒன்று நடந்தால் பாலஸ்தீனுக்கோ அல்லது வேறு லெபனானுக்கோ ஏதாவது ஒரு நாட்டுக்கு ஏதாவது ஒரு குடைச்சலை இஸ்ரேல் கொடுக்கும்போது நிச்சயமாக அரபு நாடுகள் கண்டனம் தெரிவிக்கும். எங்களுடைய கண்டனத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆனால் ஈரான் இருக்கு இல்லையா, அது அப்படி இல்லை. கன்னத்திலேயே வைக்கும், செவிலே ஒன்று டப்புன்னு வைக்கும். அது மாதிரி தான் ஈரான். அதாவது இஸ்ரேலுடைய இந்த செல்ல விளையாட்டுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. 2 மிசைல 3 மிசைல இல்லாட்டி ஒரு 100-200 மிசைல சரி தட்டி விட்டுருவாங்க. போன வாட்டி நடந்துச்சு டெல் அபீவே ஒரு வீவே மாற்றி வச்சிச்சு. அந்த மாதிரி இப்போது அது எப்படி நல்லா யோசிச்சுக்கோங்க. ஒரு பொருளாதார தடை விதிக்கப்பட்ட பல பிடிகளையும் பல கஷ்டத்திலையும் கிட்டத்தட்ட $1 கிட்டத்தட்ட 3 மில்லியன். அதாவது இலங்கைக்கு $1 இன்னைக்கு ஒரு 300 வருஷம் தான் போகுது. அதை விட 1000 மடங்கு பாருங்க. 3 மில்லியன் $1 ஈரானியன் ரியால். அந்த லெவலுக்கு பொருளாதாரத்தில் மிகவும் வீழ்ச்சி அடைந்திருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நேரத்தில் அவங்க இந்த மாதிரி பண்றாங்கன்னா ஈரானுடைய ஒட்டுமொத்த செல்வாக்கும் பலமும் திரும்ப கிடைச்சி, அதாவது பொருளாதார தடை நீக்கப்பட்டு ஈரானுடைய சாங்ஷன், அதாவது அமெரிக்கா போட்டிருக்கக்கூடிய எல்லா சாங்ஷனையும் அவங்க ரிமூவ் பண்ணி எல்லா உலகத்தில் இருக்கிற எந்த நாட்டுக்கு வேணாலும் பொருளாதார ரீதியாக, வியாபார ரீதியாக, என்ன வேணுமோ அரசியல் ரீதியாக ஈரான் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விடுதலை அந்த நாட்டுக்கு கிடைச்சிச்சுன்னா, ஒரு செல்வந்த நாடாக அது மாறிச்சுன்னா அவங்களுடைய பவர் எப்படி இருக்கும்? அதாவது இந்த அரபு நாடுகளை விட பல 1000 மடங்கு அவங்கள்ட்ட மசகு எண்ணெய் இருக்குது. பியூரஸ்ட். ட்ரம்ப் சொன்னான் இல்லையா, we have a sweet and pure oil and gas. அதை விட அப்பனுக்கு அப்பன் இருக்குது அங்கே அவங்களுடைய மசகு எண்ணெயினுடைய அதாவது ஸ்மார்ட்னஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வேல்யூவானது. அப்போது உலகளாவிய ரீதியில் எந்த அளவுக்கு வர்த்தகம் பண்ணுவாங்க, எந்த அளவுக்கு ஒரு ஈரான் அவங்களுடைய தளத்தை பதிப்பாங்க. அப்போ இது இஸ்ரேலுக்கு மிக பெரிய ஒரு பாதிப்பு. குட்டி கலாட்டம் எப்படியாவது பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இது எப்படியாவது இந்த ஈரானுக்கு விடவே கூடாது. ஈரான் தலை நிமிந்துச்சு, நம்ம சோழி முடிஞ்சது அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. பாருங்க, இப்போதைக்கு தெற்கு லெபனானில் முழு ஆக்கிரமிப்பையும் உள்ள இறக்கியிருக்கிறாங்க. சரியா? அது போக காசாவுடைய அந்த யூன்ஹானஸ் பகுதியை ஒட்டுமொத்தமாகவே தகர்க்க போகிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த ஏரியா மக்கள் எல்லாரும் வெளியேறிடுங்க, நாங்கள் ஒட்டுமொத்தமாக தகர்க்க போகிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த நிலைமை இன்னும் மோசமாகிட்டே போகுது. அடுத்தது இது எப்படின்னா, அங்கே அடித்தா இங்கே வலிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே அடித்தா இங்கே வலிக்கும்னு சொன்னது ஒரு காலத்தில் இந்த அமெரிக்காக்காரனுடைய தாக்குதல் இங்கே அரபு நாட்டில் எதிராக இருக்கிறதால அரபு நாடுகளுக்கு அடித்தா தாண்டா அந்த அமெரிக்காக்காரனுக்கு வலிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் ஒன்று போயிடுச்சு இல்லையா. அது மாதிரி. ஆனால் உண்மையிலேயே அந்த வலியை உணரக்கூடியவங்க தான் ஈரானியர்கள். ஏன்னா அவங்க அதுக்கேற்ற பதிலடி தொடர்ந்து கொடுத்தாங்க இல்லையா. இஸ்ரேலோடு தொடர்ந்து சண்டை பிடிச்சாங்க. என்னத்துக்காக சண்டை பிடிச்சாங்க? இஸ்ரேலுக்காகவும் இஸ்ரேலோடு எதிர்த்து சண்டை பிடிச்சது பாலஸ்தீனுக்காகவும் லெபனானுக்காகவும். பாலஸ்தீன் லெபனானுடைய ஒரு அமைதிக்காக அவங்க இன்னைக்கு வரைக்கும் பாடுபட்டுக்கிட்டே இருக்கிறாங்க.
ஆனால் மற்றவங்க உட்கார்ந்து நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம், எங்களுடைய கண்டனத்தை நாங்கள் தெரிவிக்கிறோம், கண்டனம் மட்டும்தான் தெரிவிக்கிறாங்க. ஆனால் கை வச்சது அவங்க தான். இப்போ இந்த நிலைமையில் பொருளாதார தடையிலேயே இப்படி ஆட்டம்னா ஒட்டுமொத்த தடையும் நீங்கி அவங்களும் ஒரு செல்வந்த நாடாக வந்தால் எப்படி இருக்கும்? அடி வைத்த கலக்குது பெஞ்சமின் நெத்தன்யாகுக்கு. அதுதான் பிரச்சனை. அவனுடைய அந்த சூழ்ச்சி தான் இப்போ வரைக்கும் இந்த யுத்தத்தை தொடர்ந்தும் விடாமல் கொண்டு போகிறதுக்கான முயற்சி. இப்போ பார்த்தீங்கன்னா லெபனான், சவுத் லெபனானில், தெற்கு லெபனானில் இருக்கக்கூடிய மக்கள் உடனடியாக வெளியேற சொல்லியிருக்காங்க. அடுத்தது நீங்கள் நல்லா யோசிங்க, ஆக்கிரமிப்பு கூட இல்லை, அபகரிப்புன்னு சொல்லலாம். நில அபகரிப்பு. அதாவது பாலஸ்தீன நாட்டுடைய, லெபனான் நாட்டுடைய சொந்த நிலத்தை காலாகாலமாக அவங்க பரம்பரை வாழ்ந்த இடத்தையும் நிலத்தையும் அபகரிக்கிறாங்க. இஸ்ரேல் வந்து அபகரிக்குது. உலக நாடுகள் கை கட்டி வேடிக்கை பார்க்குது, சகோதர நாடுகள் உட்பட. தட்டி கேட்குற ஒரே நாடு ஈரான் தான். அதனால் அதை எப்படியாவது மட்டுப்படுத்தணும் அப்படின்றதான் இவங்களுடைய எண்ணம். அதுதான் இப்போதைக்கு வரைக்கும் நடக்குது. இதுதான் உண்மையான நிதர்சனமும் கூட. பார்க்கலாம் இந்த பேச்சுவார்த்தை. இப்போ நடக்க போகிற மீட்டிங் கூட பார்த்திங்கன்னா எதுக்காகன்னா, யுத்தம் நடக்கக்கூடாது, யுத்தம் வந்து நிறுத்தக்கூடாது, ஈரானுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கிடைக்கக்கூடாது, சலுகையும் கிடைக்கக்கூடாது அப்படின்றது தான் தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. அதுதான் இப்போதைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. பார்க்கலாம் இஸ்ரேலுடைய சூழ்ச்சியா, அமெரிக்காவினுடைய வீழ்ச்சியா, ஈரானுடைய எழுச்சியா, பொறுத்திருந்து பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம். உதிரம் கொடுப்போம், உயிரை காப்போம். குவைத்தில் எதிர்வரும் 17ஆம் திகதி வெள்ளிக்கிழமை குவைத்துடைய ஜாபரியா இரத்த வங்கி ரட்டவீர் வெக்கமுத்துவ குவைட் ஏற்பாடு செய்துள்ள இரத்த தான முகாம் மதியம் 2 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் இந்த இரத்த தான முகாம் இருக்குது. ஒரு துளி உதிரத்தால் ஒரு உயிரை காப்பாற்ற முடியும். உங்களுடைய விடுமுறை அந்த வெள்ளிக்கிழமையை நீங்கள் விடுமுறையாக வெளியில் போகிறீங்களா இருந்தால் உங்களுடைய அந்த நாளை இந்த ஒரு இரத்த தானத்துக்காக ஒரு சிறு நேரம் பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக இறைவனுடைய அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கட்டும். அதே போல் உங்களுக்கான ஒரு சான்றிதழும் கிடைக்கும். நிச்சயமாக கலந்து கொள்ளுங்கள். 17ஆம் திகதி வெள்ளிக்கிழமை மதியம் 2 மணி முதல் 7 மணி வரைக்கும் குவைட் இரத்த தான முகாம் ஜாபரியா.